மறைஞான வணக்கம். வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எல்லாம் உங்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. உங்களுடைய இயல்பு நிலையை பாதிப்படைய செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. இது எல்லாமே மனிதன் உருவாக்கினான். மனிதன் உருவாக்குன எல்லாமே, அது கடவுளா இருந்தாலும் சரி, மதமா இருந்தாலும் சரி, கலாச்சாரமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, ஜாதியா இருந்தாலும் சரி, கௌரவமா இருந்தாலும் சரி, ஆரமா இருந்தாலும் சரி, எல்லாமே மனுஷனுக்கு துன்பம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அப்ப என்னதான் செய்யறது? தடையை உடைக்க முயற்சி பண்ணாதீங்க. அது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் சரி, கலாச்சாரம் சார்ந்ததா இருந்தாலும் சரி, சட்டம் சார்ந்ததா இருந்தாலும் சரி, அதை தவி போக பயிற்சி பண்ணுங்க. புரியுதா? ஏன்னா நம்ம மகாபாரத கண்ணை பண்ணதுக்குள்ள அதர்மம். ஆனா காமெடி என்ன பண்ணா, தர்மம் மீண்டும் வெல்லும் சிரிக்காம செஞ்சான். அதே மாதிரி நபிகள் நாயகம் போர்ல தான் மதத்தை பரப்புனார். ஸ்டார்டிங்ல அவர் தர்மத்தை பொதிக்கிறார். புரியுதா? இப்படி மத குருநாதர்களும் கடவுள்களுமே என்ன செய்யறாங்க? அதர்மத்தை கையில் எடுத்து தான் தர்மத்தை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சாதாரண மனுஷன். அப்ப எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யுங்க. தேவையில்லாம குற்ற உணர்வு உருவாக்கிக்காதீங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பேரன்பு வந்தவர்.